1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் சுதந்திரா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் போட்டியிட்டு சிவகாசி தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அழகுத்தேவர் அவர்களின் உடன்பிறந்த அக்கா மகன் கு. தங்கராஜ் தேவர் அவர்களின் மூத்த மகனாக பிறந்தவர் நம் கதையின் நாயகன் டி. வனராஜா அவர்கள். பிறக்கும் போதே அரசியல் பாரம்பரியத்தை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்த வனராஜாவுக்கும் அரசியல் ஆர்வம் ஒட்டிக்கொண்டது. 1979ஆம் ஆண்டு திமுகவில் தன்னை அடிப்படை உறுப்பினராக இணைத்து கொண்ட வனராஜா தீவிரமாக கட்சி பணிகளில் ஈடுபட்டார். அப்போதைய விருதுநகர் மாவட்ட திமுக செயலாளராக இருந்த ஐயா வே. தங்கப்பாண்டியன் அவர்களின் நன்மதிப்பை பெற்றார். அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அப்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சரும் விருதுநகர் மாவட்ட செயலாளருமான தங்கப்பாண்டியன் அவர்களின் ஆசியோடு சிவகாசி ஒன்றியம் 3வது வார்டில் போட்டியிட்டு கவுன்சிலராகி தன்னுடைய முதல் வெற்றியை படைத்தார். வெற்றியை தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு முதல் 1998ஆம் ஆண்டு வரை கட்சியின் சிவகாசி ஒன்றிய பொறுப்பாளராக செயல்பட்டார். அவரின் தீவிர செயல்பாட்டை கட்சி மேலிடம் கண்காணித்து 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற கட்சியின் உட்கட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்தது. அதில் வெற்றி பெற்று சிவகாசி ஒன்றிய திமுக செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வென்று 54 ஊராட்சிகளை கொண்ட மிகப்பெரிய ஒன்றியமான சிவகாசியின் ஒன்றிய பெருந்தலைவராக பதவியேற்றார். அந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக மக்கள் பணி செய்ததின் பலனாக மீண்டும் 2006ஆம் ஆண்டு முதல்வராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வனராஜா அவர்கள் 2வது முறையாக சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தின் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வரலாற்று வெற்றியை படைத்தார். தொடர்ந்து 10 ஆண்டு காலம் சிவகாசி ஒன்றிய சேர்மனாகவும் 13 ஆண்டு காலம் ஒன்றிய செயலாளராகவும் செயல்பட்ட வனராஜா அவர்களுக்கு மேலும் மக்கள் பணி செய்வதற்கு வாய்ப்பளிக்கும் விதமாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கட்சி தலைமை வாய்ப்பளித்தது. அந்த தேர்தலில் அதிமுக ஆதரவு அலை வீசியதை அடுத்து திமுக பெரும்பாலான இடங்களில் தோல்வியுற்றது. அதைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு வரை ஒன்றிய செயலாளராக நீடித்தார். கட்சி தலைமை அனைவருக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக உட்கட்சி அமைப்புகளை அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்டம், நகரம், ஒன்றியம் போன்ற கட்சி அமைப்புகளை 2ஆக பிரித்தது. இதற்கு முன்பு சிவகாசி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக செயல்பட்டு வந்த இவரின் 2வது மகன் விவேகன்ராஜ் அதில் ஒரு ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு வனராஜா அவர்கள் 2015ஆம் ஆண்டு திமுக மாநில வர்த்தக அணியின் துணை செயலாளராக பதவி பெற்றார். மீண்டும் 2019ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் வேட்பாளராக தன் மகன் விவேகன்ராஜ் அவர்களையும் மருமகள் முத்துலட்சுமியையும் போட்டியிட வைத்தார். அதில் கணவன் மனைவி இருவரும் வெற்றி பெற்றனர். சிவகாசி ஒன்றிய பெருந்தலைவர் பதவி மகளிருக்கு ஒதுக்கப்பட்டது. அதன்படி தன் மருமகள் முத்துலட்சுமி அவர்களை ஒன்றிய சேர்மனாகவும் மகன் விவேகன்ராஜ் அவர்களை துணை சேர்மனாகவும் வெற்றி பெற வைத்து மீண்டும் சிவகாசி ஒன்றியம் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்தார் வனராஜா. வர்த்தக அணியின் மாநில துணை செயலாளராக பொறுப்பு வகித்து வரும் வனராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளராகவும் திறம்பட செயலாற்றி வருகிறார். சிவகாசி தொகுதியில் 10 ஆண்டு காலம் ஒன்றிய சேர்மனாகவும் தொடர்ந்து 15 ஆண்டு காலம் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராகவும் பொறுப்பு வகித்து அரசியலில் தனி முத்திரை பதித்த வனராஜா அவர்களின் 65வது பிறந்த நாளில் நாமும் வாழ்த்துவோம். மீண்டும் 2026இல் திமுக ஆட்சி அமைக்க அயராது பாடுபடுவோம். பின்னணி குரல். பூவநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2006ஆம் ஆண்டு நடந்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று அப்போதைய சேர்மன் வனராஜா அவர்களிடம் முதல் பரிசு பெற்ற 8ஆம் வகுப்பு மாணவன் இப்போதைய திமுக பேச்சாளர் தீநகர் சிவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நியூஸ் 144.